கடந்த 30 வருஷத்துல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கன்சிஸ்டண்டா அதே சமயம் எக்ஸ்போனென்ஷியலா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு காலத்துல வெறும் 1000ல இருந்த நிஃப்டி 50 இன்னைக்கு 25,000 ஆகியிருக்கு. இதை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்க, நிஃப்டி 50 ஃபண்ட் ஆரம்பிச்சப்போ ஒருத்தங்க அதுல 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைய தேதிக்கு அந்த ஃபண்டோட மதிப்பு 12 லட்சம் ரூபாய் ஆகியிருக்கும். ஒரு படி மேல போய் வந்த டிவிடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுலயே ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபண்டோடைய மதிப்பு 20ல இருந்து 25 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். மார்க்கெட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ரிட்டர்ன்ஸ் கொடுத்தும் இன்னுமுமே நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஒரு ரிஸ்கா தான் பாக்குறாங்க. ஒரு சில பேர் போட்ட பணம் மொத்தமுமே இழந்துட்டோன்னு வேற சொல்றாங்க. இது மார்க்கெட்டோட தவறு கிடையாது, அவங்க செய்யற தவறு. இந்த மாதிரி செய்யக்கூடிய 3 முக்கியமான தவறு பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த உறுதிப்படுத்திக்கணும். மார்க்கெட்ல எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரே காரணம் தான், நம்ம போட்ட பணத்தை விட கொஞ்சம் அதிகமா ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு. ஆனா நிறைய பேர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம, ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஃபியூச்சர்ஸ், ட்ரேடிங், பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு என்னன்னே தெரியாத பல விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு நினைச்சிட்டு சூதாடுவாங்க. இதுக்கு பேரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்மளை விட மற்றவங்க அதிக சந்தோஷமாவோ இல்ல அதிக வசதியாவோ இருக்காங்கன்னு நமக்குள்ள வர்ற உணர்ச்சி நமக்கு என்னன்னே தெரியாத பல விஷயங்களை நம்மள செய்ய தூண்டும். நம்ம லாபத்தை ரொம்ப வேகமா துரத்திட்டு போனோம்னா நஷ்டம் அதை விட வேகமா நம்மள துரத்திட்டு வரும். மார்க்கெட் சூரிய வம்ச படம் மட்டும் கண்டிப்பா கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமையின்மை. மந்த்லி இன்வெஸ்ட் பண்றோம்னு ஆரம்பிப்பாங்க, ஆனா ஒரு கட்டத்துல மார்க்கெட் கொஞ்சம் கீழே விழுதுன்னு சொன்ன உடனே பயந்து இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்திடுவாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப பயந்து இருந்த ஃபண்ட் மொத்தத்தையும் வித்ட்ராவே பண்ணிடுவாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், மார்க்கெட் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி மேல போய்கிட்டேவோ அல்லது ஒரேடியா கீழே விழுந்துகிட்டேவோ இருக்காது. சைன் கர்வ் மாதிரி ஃபிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ்க்குமே நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா டாலி கண்ணா மாதிரியோ, மங்கர் மாதிரியோ இல்ல பஃபெட் மாதிரியான இன்வெஸ்டர்ஸை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. உங்களை சுத்தி இருக்கிற இந்த செய்தியெல்லாம் நீங்க தவிர்த்து விட்டுட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை மந்த்லி கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. காம்பவுண்டிங் மற்ற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துக்கும். கடைசியா அந்த தவிர ஆரம்ப காலத்துல நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு இல்ல டிவில யாரோ சொல்றாங்கன்னு கம்பெனியோட பிசினஸ் மாடல் புரியாம, ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு தெரியாம, பேலன்ஸ் ஷீட் கூட பார்க்காம போய் ஸ்டாக்கை வாங்குறது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இன்ஸ்டாகிராம்ல பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் ரீல்ஸ்லாம் வைரல் ஆயிட்டு இருக்குன்னு நீங்க போய் ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பீங்களா? இல்ல, அதே லாஜிக் தான். நீங்க பிளைண்டா காப்பி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிளைண்டா லாஸ் நடக்கும். உங்களுக்கு எந்த சின்ன ரிசர்ச் பண்ணணும்னாலும் உங்க சொந்த ரிசர்ச்சாவே இருக்கட்டும், என்னைக்கா இருந்தாலும் அதுதான் உங்களை காப்பாற்றும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மாவிதை மாதிரி. இன்னைக்கு நட்டுட்டு நாளைக்கு பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க மொத்த குடும்பமுமே அந்த மரத்துல இருந்து வர்ற பழங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, பிரச்சனைங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல கிடையாது, அதை நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்கிறது தான் இருக்கு. இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.